ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் நக்கட்ஸ். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்றதை பார்த்துடலாம் வாங்க. ஹோம்லேயே பண்ண பன்னீர் 150 கிராம் எடுத்திருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கொரியண்டர் லீவ்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். லெமன் 1/4 பீஸ் எடுத்திருக்கேன். சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். டர்மரிக் பவுடர் 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கேன். நம்ம வச்சுருந்த ஸ்பைசிக்கான எல்லா பவுடரையும் ஆட் பண்ணியாச்சு. கொரியண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். லெமன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். லைட்டாக இன்னும் லிக்யூடாக வேணும்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பன்னீர் ஆட் பண்ணிடலாம். நல்லா அந்த மசாலா இந்த பன்னீரோட மிக்ஸ் ஆகணும். பன்னீர் உடையாமல் இருக்கணும்னா கையிலேயே பிசைஞ்சிருங்க. மசாலா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி. அவ்வளோதான், இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இதை டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன பவுலில் கார்ன்ஃப்ளவர் 1/2 கப் எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் மைதா ஃப்ளார் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு பாலை வாட்டரில் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வெறும் தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, லைட்டாக கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை கோட் பண்ணுறதுக்கு ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கலாம் வாங்க. 1/2 கப் ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். எல்லாத்துலேயுமே கொஞ்சம் காரம் கொஞ்சம் உப்பு அப்படின்றது சேர்த்துக்கிறனால தான் ஒவ்வொரு கோட்டிங் நம்ம கொடுக்கும்போது அதோட டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் ஒவ்வொன்றுலையுமே கொஞ்சம் காரமும் உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தனித்தனியாக பண்ண 3மே ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ கோட்டிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஆட் பண்ண மசாலா பன்னீரோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு பன்னீர் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி டிப் பண்ணுங்கள். அதுக்கு நான் பாருங்கள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். அந்த ஸ்பூன்லேருந்து அப்படியே ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு அதுக்கு நான் ஹேண்ட் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அது லிக்யூட்னால கையில் ஒட்டிடும். ப்ரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணுறதுக்கு மட்டும் ட்ரை ஹேண்டாக யூஸ் பண்ணுறேன். அந்த கார்ன்ஃப்ளவர் மைதா மிக்சிங்கில் டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். அந்த ப்ரெட் க்ரம்ஸை கோட்டிங் கொடுக்கும்போது நம்ம கையில் அந்த லிக்விட் ஒட்டக்கூடாது. ஃபுல்லாக ப்ரெட் க்ரம்ஸை போட்டிங்கன்னா அது ஃபுல்லாமே ஒட்டிடும் சுற்றி. அவ்வளோதான், எல்லாத்தையும் கோட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி பண்ணால் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு நீங்கள் டபுள் கோட்டிங் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா சேம் இதை ரிப்பீட் பண்ணுங்கள். மைதாவில் டிப் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிடுங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அந்த 5 மினிட்ஸில் ஆயில் சூடு பண்ணிடலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் ஆயிலை நான் சூடு பண்ணியிருக்கேன். இதை போட்டதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சிடணும், ஏன்னா அது கருகிரும். நீங்கள் ஆயில் சூடாகிறதுக்கு முன்னாடியே போட்டிங்கன்னா ப்ரெட் க்ரம்ஸ் ஃபுல்லாக தனியாக வந்துடும். சூடானதுக்கப்புறம் போடுங்க. அப்பப்போ திருப்பி விட்டுக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போது எடுத்துடலாம். அவ்வளோதான். இது ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டால் ஆயில் ஃபுல்லாக ஃபில்டர் ஆகிடும். இது கூட டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.